இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் பவர்னால் மின்திறன் அதோட சக்தி, அதாவது மின்சார சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது மின்சார சக்தி அதாவது மின்திறன் சொல்லுவாங்க. திறன் அல்லது சக்தி ரெண்டு ஒன்று தான். அதனோட யூனிட்னா அளவீடு. அது எதை வச்சு எஸ்ஐ யூனிட்டில் எதை வச்சு அளப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவீடு இருக்குல்ல எஸ்ஐ யூனிட்டில். அப்போ இந்த மின்திறனை கரண்ட்டை ஆம்பியரில் அனுப்ப, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வோல்ட்டில் அளப்ப, அப்போது ரெசிஸ்டன்ஸை ஓமில் அளப்ப. அப்போ இந்த மின்திறனை எதில் அளப்ப? அப்போ எனர்ஜியை ஜூலில் அளப்ப. அதே மாதிரி ஃபோர்ஸை நியூட்டனில் அளப்ப. அப்போ இந்த மின்திறனை எதில் அளக்கிறது அப்படின்னு சொல்லி எஸ்ஐ யூனிட்டில் பார்க்கலாம், ரைட்டா? அப்போது த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் இஸ் வாட். அப்போ இந்த எலக்ட்ரிக் பவர் மின்திறனோட எஸ்ஐ யூனிட் எவ்வளவு என்னது? அதனோட பேர் வாட்டில் தான் நம்ம இதை அளக்கணும், ரைட்டா? வாட்டுன்னு சொல்லுவாங்க. when a current of 1 ampere passes across the ends of the conductor. அப்படின்னா கண்டக்டர்னா ஒரு மின் கடத்தி, ரைட்டா? ஒரு மின் கடத்தியோட இரு முனைகளில், அதாவது லெஃப்ட் முனையிலிருந்து ரைட்டு முனைக்கு போகுது, அதாவது ஒரு ஆம்பியர் உள்ள கரண்ட், ரைட்டா? 1 ஆம்பியர் அளவுள்ள ஒரு கரண்ட் ஆனது அது எலக்ட்ரிக் கரண்ட், ரைட்டா? த கரண்ட் எப்பொழுது த கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர் அளவுள்ள ஒரு கரண்ட்டு பாசஸ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் எ கண்டக்டர். அப்படின்னா பாசஸ்னு செல்லுகிறது இதில் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் எண்ட். அப்போ 1 ஆம்பியர் உள்ள கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. அக்ராஸ்னால் நடுவில், ஃப்ரம் த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னா இரு முனைகளில் பாஸ் ஆகுதுன்னா விச் இஸ் அட் ஏ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் இது 1 வோல்ட். அதனோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும் இல்லையா? கரண்ட் 1 வோல்ட் 1 ஆம்பியர் பாஸ் ஆகுது, அதனோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் வோல்ட்டில் தான் நல்லா இருக்கிறோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின்னழுத்த வேறுபாடு, ரைட்டா? அப்போ இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் உள்ள மின்னழுத்த வேறுபாடு எவ்வளவு? 1 வோல்ட்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு தென் த எலக்ட்ரிக் பவர் ஈஸ். இப்போ அப்படி இருந்தால் அந்த சர்க்கியூட்டில் வந்து அப்படி இருந்தால் அது என்ன சொல்லுவாங்க? பவர் சீக்கல்ட்டு. ஏற்கனவே பவர் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? V × I தானே சொல்லியிருக்கோம். அப்போது இதில் V என்னது? 1 வோல்ட் கொடுத்துருக்கான். I எவ்வளவு? 1 ஆம்பியர் கொடுத்துருக்கான். அப்போது 1 × 1 எவ்வளவு? 1 வாட், ரைட்டா? 1 வோல்ட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு, அதுமாதிரி 1 ஆம்பியர் கரண்ட்டு ரெண்டையும் பெருக்குனா என்ன வருது? 1 வாட் வருது, ரைட்டா? ஒரு வாட் வருது. இதை தான் சொல்கிறோம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இது பவர் ஆஃப் த எஸ்ஐ யூனிட் தான். ஏற்கனவே படிச்சிருக்கோம். பவர்னால் V × I, ரைட்டா? அப்போது ஒரு வயரில் 2 எண்டில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 1 வோல்ட்டாக இருந்தால் அதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து 1 ஆம்பியராக இருந்தால் அதனோட பவர் எவ்வளவு? P = 1 வோல்ட் × 1 ஆம்பியர் = 1 வாட். அப்போது இதனோட எஸ்ஐ யூனிட் என்னது? வாட், ரைட்டா? இது 2 வோல்ட்டு 1 ஆம்பியர் கரண்ட் அப்படின்னா என்னது? 2 × 1 2 வாட். அப்போ 2 வோல்ட்டு 2 ஆம்பியர் அப்படின்னா 2 × 2 4 வாட், ரைட்டா? அப்படி இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே 1 வாட் இஸ் த பவர் கன்சியூம்டு வென் an எலக்ட்ரிக் டிவைஸ் இஸ் ஆப்ரேட்டட் அட் எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் 1 வோல்ட் அப்படின்னா என்னது மீனிங்? என்ன 1 வாட்னு அர்த்தம் என்னதுன்னா 1 வாட் இஸ் த பவர். அதெல்லாம் பவர் கன்சியூம்டுனா நுகர்வுன்னு செலவழிக்கிறது. மனுஷன் செலவு பண்ணுறான், அந்த கரண்ட்டை செலவு பண்ணுறதுக்கு பேர் தான் பவர். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் அப்படின்றது 1 வாட் இஸ் த 1 வாட் என்பது இந்த அளவீடு, எஸ்ஐ யூனிட் அளவீடு என்பது 1 வாட் என்னது? த பவர் கன்சியூம்டு. பவர்ன்றது சக்தி, திறன் கன்சியூம்டு நுகரப்பட்டது, மனுஷங்களால் அந்த கரண்ட்டு செலவழிக்கப்பட்டது, அந்த மின்சாரம் அப்படின்னா நுகரப்பட்டது. வென் அண்ட் எலக்ட்ரிக் டிவைஸ், ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ்னால் மின்சாதன பொருளால் 1 வாட் அளவுள்ள மின்சாரம் நுகரப்பட்டுள்ளது, செலவழிக்கப்பட்டுள்ளது. எதால்? அதாவது மின்சார டிவைஸ், அதாவது மின்சாதன பொருட்கள், ஒரு பல்போ ஏதோ மின்சாரத்தை பயன்படுத்தி அதில் வந்து அதன் மூலமாக கரண்ட்டை கன்சியூம் பண்ணுது இல்லையா? அதை கரண்ட்டை கன்சியூம் பண்ணுறதுனால அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை வாட்டுன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? அதான் 1 வாட் இஸ் த பவர் கன்சியூம்டு வென் an எலக்ட்ரிக் டிவைஸ் இஸ் ஆப்ரேட்டட் அட் எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் 1 வோல்ட். அப்படின்னா 1 வாட்டுன்றது அளவீடு, எஸ்ஐ யூனிட் ஆஃப் த பவர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் த பவர் வந்து 1 வாட்னு சொல்லும்போது அந்த சர்க்கியூட்டில் பாயக்கூடியது
அந்த சர்க்யூட்டில் பாயக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியராக இருந்தால் அதனோட மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகும்? 1 வாட் கரண்ட் பாஸ் ஆகும். ரைட்டா? அதை தான் அவன் சொல்லியிருக்கான். ரைட். இஸ் கால்டு, அதை வந்து என்ன சொல்கிறான்? இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நல்லா காட்டுங்க. 1 வாட் இஸ் த பவர் கன்சியூம்டு. பவர்னா மின் ஆற்றல், மின் சக்தி. ரைட்டா? மின்திறன் கன்சியூம்டு நுகரப்பட்டது. வென் எலக்ட்ரிக் டிவைஸ், ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ்னால் மின்சாதன பொருளால் நுகரப்பட்டது என்றால் இஸ் ஆப்ரேட்டட் அட் எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் 1 வோல்ட். அப்படின்னா இது அதனோட இரு முனைகளுக்கு நடுவில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு வந்து 1 வோல்ட்டாக இருந்தால் அண்ட் இட் கேரிஸ் எ கரண்ட் ஆஃப் 1 ஆம்பியர். அது எவ்வளோ கரண்ட்டை எடுத்து செல்லும்? 1 ஆம்பியர் அளவுள்ள கரண்ட்டை எடுத்து செல்லும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஏ லார்ஜ் யூனிட் ஆஃப் பவர். அப்படின்னா இது வந்து ஒரு வாட்டுக்கு, இதே 1000 வாட் 2000 வாட் லட்சக்கணக்கான வாட்டிலும் செலவு பண்ணுவாங்க ஃபேக்ட்ரியில். அப்போது லார்ஜ் யூனிட் ஆஃப் பவர் அப்படின்னா ஒரு பவர், அதாவது மின்திறனோட பெரிய அளவீடு என்னென்னா எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஏ காமன்லி யூஸ்டு எ கிலோ வாட். அப்போ கிலோ வாட்டுன்றது ஒரு பெரிய யூனிட் பவரோட ஒரு பெரிய யூனிட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாட்டில் ஒரு வீட்டில் பயன்படுத்த மாட்டாங்க. இது ஒரு வாட்டில் பயன்படுத்த முடியும். எக்கச்சக்க வாட்டு பயன்படுத்தும். ஃபேக்ட்ரி ஏசியில் ஓடிச்சுன்னா கிலோ வாட்டில் தான் போயிட்டுருக்கும். கிலோன்னா 1000ன்னு அர்த்தம். அப்போ 1000 வாட், 1 கிலோ வாட்னு என்னது 1000 வாட்டுன்னு அர்த்தம். அப்போது இதனோட வெறும் வாட்டுன்னு போட்டேன்னா 1 2 3 இப்படி வரும். 999 வரைக்கும் வாட்டுன்னு போட்டுக்கலாம். 1000ன்னு வந்துச்சுன்னா 1 கிலோ வாட்னு போடும். ரைட்டா? இது இப்படி தான், இதுதான் கணக்கு. அதாவது இதனோட பெரிய யூனிட் என்னது 1 கிலோ வாட்னு சொல்லுவாங்க. இப்போ ஹார்ஸ் பவர்னு சொல்கிறாங்க. குதிரை திறன். ஹார்ஸ்ன்றது குதிரை. அப்போ ஒரு மோட்டார் இருக்குது, வீட்டுக்குள்ளே மோட்டார் இருக்குது. அந்த மோட்டாரோட சக்தி என்ன? இப்போ நம்ம பெரிய மோட்டார் அது அதிகமான தண்ணி வரும், சின்ன மோட்டார் கம்மியான தண்ணி வரும். அப்படின்னா என்ன? அந்த பெரிய மோட்டாரோட ஹார்ஸ் பவர் அப்படின்னு குதிரை திறன் பெருசாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ரைட்டா? அப்போ ஹார்ஸ் பவர்னு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? த ஹார்ஸ் பவர், அதாவது ஹெச்பி இஸ் எ யூனிட் ஆஃப் ஃபுட் பவுண்ட் செகண்ட் அப்படின்றான். ஃபுட் பவுண்ட் செகண்ட் அப்படின்னா அதான் என்னது எஃபிஎஸ். அப்போ ஃபுட் பவுண்ட் செகண்ட்னு சொன்னால் நல்ல கவனம். அதாவது ஒரு அடின்னு 30 சென்டிமீட்டர். ரைட்டா? ஒரு அடிக்கு இந்த நகர்வு எவ்வளோ தூரம் செல்லுகிறது அதை தான் சொல்கிறான். த ஹார்ஸ் பவர் என்றது குதிரை திறன். குதிரையோட திறன் என்பது இஸ் எ யூனிட், ஒரு அளவீடு தான். எதனோட அளவீடு? இந்த ஃபுட் பவுண்டு செகண்ட். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை அடி தூரம் சென்றிருக்கிறது. ரைட்டா? எவ்வளவு அடி தூரம் செல்லுகிறது என்பதை குறிப்பது தான் ஹார்ஸ் பவர் என்று பொருள் ஆகும். ரைட்டா? 1 ஹார்ஸ் பவர் இஸ் எ யூனிட். அது ஒரு யூனிட்டு, ஒரு அளவீடு. எதனோட அளவீடு? இந்த ஃபுட் பவுண்ட் செகண்ட்னு சொல்கிறான். ஃபுட்டுன்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை அடி தூரம் சென்றிருக்கின்றதை குறிப்பது தான் இதனோட 1 ஹார்ஸ் பவர்னு சொல்கிறான். அல்லது இங்கிலீஷ் சிஸ்டத்தில் என்ன சொல்கிறான்னா சம்டைம்ஸ் யூஸ்டு, அது இது சில நேரங்களில் உபயோகப்படுத்துகிறாங்க டு எக்ஸ்பிரஸ் த எலக்ட்ரிக் பவர். அப்படின்னா இந்த ஹார்ஸ் பவரை சம்டைம்ஸ் சில நேரங்களில் இந்த ஹார்ஸ் பவர் உபயோகப்படுத்தப்படுகிறது. எதற்காக வேண்டிய? டு எக்ஸ்பிரஸ் த எலக்ட்ரிக் பவர். அப்படின்னா மின்திறனை விளக்குவதற்காக. எக்ஸ்பிரஸ்னால் விளக்கமாக சொல்லுவதற்காக, எவ்வளோ மின்திறன் உள்ளது அந்த இன்ஜினில் அப்படின்றது சொல்லுவதற்காக தான் இது ஹார்ஸ் பவர் பயன்படுத்தப்படுகிறது. அது அப்போ 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட். அப்படின்னா ஒரு ஹார்ஸ் பவர் எவ்வளோ வாட்டுக்கு சமம்? 746 வாட்டுக்கு சமம். ரைட்டா? இதுதான் குதிரைத்திறன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. அப்படின்னா கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜின்னு சொன்னால் எனர்ஜின்னு என்னது? ஆற்றல். அப்போ எலக்ட்ரிக்னா மின் ஆற்றல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ கன்சப்ஷன் சொன்னால் நுகர்வு, செலவழிக்கிறது. அதாவது நம்ம கரண்ட்டை செலவு பண்ணுறோம்ல வீட்டில், அதுதான் கன்சப்ஷன் சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி வயர்மேன் வந்து பில் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, இந்த மாதம் எவ்வளோ எடுத்துகிட்டு, அதான் கன்சப்ஷன்றது நுகர்வு, செலவழிக்கிறது ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜினா மின் ஆற்றலை செலவிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் கன்சியூம்டு போத் இன் ஹவுசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றான். எலக்ட்ரிசிட்டினா மின்சாரம் இஸ் கன்சியூம்டுனா நுகரப்படுகிறது, செலவழிக்கப்படுகிறது, உபயோகப்படுத்தப்படுகிறது. நீ என்ன போட்டாலும் இந்த இடத்துல செல்லும். எலக்ட்ரிசிட்டி இஸ் கன்சியூம்டு போத் இன் ஹவுசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். வீடுகள்லேயும் தொழிற்சாலைகள்லேயும் மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் பேஸ்ட் ஆன்
2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் 2 வழிமுறைகளை வைத்து மின்சாரம் நுகரப்படுகிறது, உபயோகப்படுத்தப்படுகிறது, செலவழிக்கப்படுகிறது. கன்சியூம் இந்த 3ம் பொருந்தும். அப்போ நான் திரும்பி படிக்கிறேன். கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்னால், அதாவது மின்சாரம் நுகரப்படுகிறது, மின்சாரம் செலவழிக்கப்படுகிறது. அது எதை சார்ந்திருக்கிறது? மின்சாரம் செலவழிக்கிறது எதை சார்ந்திருக்கிறது? இஸ் பேஸ்ட் ஆன் 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 2 விதிமுறைகளை சார்ந்திருக்கிறது. ரைட்டா? அப்போ ஒன்று என்ன சொல்கிறான்? எமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளவு நீ எலக்ட்ரிக் பவர், அதாவது மின்திறனை உபயோகப்படுத்த அளவு, மின்திறனின் அளவு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க, வாட் எவ்வளோ கிலோ வாட்டா, 1 வாட்டா, 2 வாட்டா, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். எமௌண்ட்னா அளவீடு ஆஃப் எலக்ட்ரிக் பவர், அப்படி மின்திறன், மின் சக்தி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று. செகண்டு டூரேஷன் ஆஃப் யூசேஜ் அப்படின்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். எமௌண்ட்னா எவ்வளோ அளவு யூஸ் பண்ணியிருக்கேன் மின்திறனை. ப்ளஸ்ஸு அடுத்த செகண்டு டூரேஷன்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2ஐ பொறுத்து அமைகிறதுன்ற கன்சப்ஷன்றது நம்ம நுகர்வது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்டு இஸ் டேக்கன் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் பவர் அண்ட் டைம் ஆஃப் யூசேஜ் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொன்னால், எலக்ட்ரிக்கல் எனர்ஜினது மின் ஆற்றல். இந்த மின் ஆற்றலானது எதை கன்சியூம்டு, மின் ஆற்றல் அப்படின்னு நீ செலவு பண்ணுற மின் ஆற்றல் தான் சொல்கிறான். மின் ஆற்றல் கன்சியூம்னா செலவழிக்கிறது, யூஸ் பண்ணுறது, நுகர்வது. ரைட்டா? மின் ஆற்றல் நுகர்வது என்பது இஸ் டேக்கன் ஆஃப் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல சொல்லப்படுது இஸ் டேக்கன் ஆஃப்னா சொல்லப்படுதுன்னு எடுத்துக்கணும். இஸ் டேக்கன் அஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் பவர் அண்ட் த டைம் ஆஃப் யூசேஜ் அப்படின்னு சொன்னால், ப்ராடக்ட்னா 2ஐயும் பெருக்கிறது. ப்ராடக்ட் என்னது? 2ஐயும் பெருக்கி வருவது. ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர்னா மின்திறனையும் அதை நான் யூஸ் பண்ண டைம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன் அது 2ஐயும் பெருக்கி வர்றது தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நீ யூஸ் பண்ணியிருக்கேன்றது சொல்லும். ரைட்டா? இப்போ 40 வாட் பல்பு, ரைட்டா, ஒரு 100 வாட் பல்பு 1 மணி நேரம் எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரம்ன்றது எத்தனை செகண்டில் கொண்டு வரணும். 1 மணி நேரம் நீ செகண்டில் கொண்டு வரணும். 1 மணி நேரம் 60 × 60, ரைட்டா, 3600. 3600 × 100 அது பிறகுனா இவ்வளவு வாட்டேஜ் வந்துடும். ரைட்டா? புரியுதா? வாட்டுன்னு வரும்போது நீ செகண்ட்ஸில் தான் அதை கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக இஃப் 100 வாட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் இஸ் கன்சியூம்டு ஃபார் 2 hours அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறாங்க, 100 வாட் அதாவது 100 சக்தி மின் சக்தி, அதாவது மின் சக்தி, அதாவது மின்திறன் உள்ளது பல்பு ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா 100 ஒரு பல்போ 100 வாட் பல்ப் இருக்குது, இல்லை 100 வாட் மோட்டர் இருக்குது, ஏதாவது ஒன்று. ரைட்டா? அதான் தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக 100 வாட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா 100 வாட் மின்சார திறன் கொண்ட எலக்ட்ரிக் பவர் அது கன்சியூம்னா நுகருகிறது, செலவழிக்கிறது. அந்த சாதனம் மின்சாதனத்தை சொல்கிறான். 100 வாட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா 100 வாட் சக்தி கொண்ட ஒரு பொருள் இஸ் கன்சியூம்டு செலவு பண்ணுகிறது ஃபார் 2 hours 2 மணி நேரம் அது ஓடுது, எரியுது. இப்போ 100 வாட் உள்ள பல்பு 2 மணி நேரம் எரியுதுன்னா எவ்வளோ வாட் ஆகிருக்கும்? அப்போ 2 × 100 200 வாட்டு. ரைட்டா? 200 வாட் 2ஐயும் பெருக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? வாட் அண்டு டைம் டியூரேஷன். அப்போ நல்லா பார்த்துக்கோ. என்ன பண்ண, தென் த பவர் கன்சியூம்டு இஸ் 100 × 2 = 200 வாட். ரைட்டா? ஒரு ஹவருக்கு எவ்வளோ ஒரு ஹவர் நேரம் செலவழிச்சிருக்கு, அது யூஸ் பண்ண அந்த மின் பொருளோட கெப்பாசிட்டி எவ்வளோ திறன்? 100 வாட்டு. 100 வாட்டு உள்ள ஒரு மின் சாதனம், ஒரு பொருள், மின்சார பொருள் 2 மணி நேரம் அது வேலை செஞ்சிச்சுன்னா, ஒரு பல்பு 100 வாட் உள்ள பல்பு 2 மணி நேரம் எரிஞ்சிச்சின்னு சொன்னால், அப்போ எவ்வளோ கரண்ட் செலவாயிருக்கு? 2 மணி நேரம் × 100 வாட் உள்ள பல்பு எரிஞ்சிருக்கு. ரைட்டா? அப்போ 200 வாட் அந்த பல்பு செலவு பண்ணியிருக்கு. 200 வாட் உள்ள கரண்ட்டை அது எடுத்துருக்குன்னு அர்த்தம். அதான் சொல்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க, வேறு இன்னும் இல்லை. அதான் 100 வாட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அப்படின்றது 100 வாட் உள்ள மின்திறன் இஸ் கன்சியூம்டு செலவழிக்கப்படுகிறது. அப்போ மின்திறன் எதாவது செலவழிக்கப்படும்? ஒரு எலக்ட்ரிக் சாதனத்தால் தான் செலவழிக்கப்படும். அப்போ ஒரு பல்பு வச்சுக்கேன், இஸ் கன்சியூம்டு 100 வாட் உள்ள எலக்ட்ரிக் பவர் கன்சியூம்டு உபயோகப்படுத்தப்படுகிறது 2 மணி நேரத்துக்கு. அப்போ எவ்வளவு வாட் ஆகிருக்கும்? 100 × 2 × 100 200 வாட்டு கன்சியூம் ஆகிருக்கு. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்? கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் மெஷர்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ்டு இன் வாட்.
வாட் ஹவர்ன்ற, அதாவது கன்சப்ஷன் நுகருதல், செலவு பண்ணுதல். கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா மின் ஆற்றல், மின்சார ஆற்றல். அது மின் ஆற்றல் எலக்ட்ரான் ஃப்ளோ தான் சொல்கிறான். கன்சப்ஷன் நுகருதல், அதை வாட்டு, ரைட்டா. கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் மெஷர்டு, அளக்கப்படுகிறது. எதை வைத்து அளக்கப்படுகிறது? அண்ட் எக்ஸ்பிரஸ்னா சொல்லப்படுகிறது. எக்ஸ்பிரஸ்ட் இன் வாட், அதாவது இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நீ உபயோகப்படுத்துகிற எதில் சொல்லப்படுகிறது? வாட்டில் சொல்லப்படுகிறது. அதுதான் சிம்பிள், ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது நல்ல அர்த்தம் போட்டுக்கோங்க. அண்டு கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அந்த மாதிரி மின் ஆற்றலை நீ பயன்படுத்துவது, கன்சப்ஷனை பயன்படுத்துவதுன்னு சொல்லிச்சுக்கோ. இஸ் மெஷர்டு, அளக்கப்படுகிறது. அண்ட் எக்ஸ்பிரஸ்னா சொல்லப்படுகிறது. இன் வாட் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வாட் செலவு பண்ணியிருக்கா? இன் வாட் ஹவர் அப்படின்னா மணிக்கு எவ்வளோ வாட்டு, செகண்டுக்கு இல்லை. இவன் என்ன சொல்கிறான்? மணிக்கு இவ்வளோ வாட்டுன்னு சொல்கிறான், ரைட்டா. அதான் வாட் ஹவர்னு போடணும். நெக்ஸ்ட்டு, தோ இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் வாட் செகண்ட். இந்த மாதிரி எஸ்ஐ யூனிட்டில் வந்து என்ன சொல்கிறான்? வாட் பெர் செகண்ட்னு சொல்கிறான். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வாட்னு சொல்கிறான். இருந்த போதிலும் ஆனால் இங்கே பவர் என்பது வாட் ஹவரில் தான் சொல்லப்படுகிறதுன்றான். தோ இருந்த போதிலும் எஸ்ஐ யூனிட், எஸ்ஐயோட அளவீடு, எஸ்ஐ யூனிட்டோட அளவீடு வாட் பெர் செகண்டாக இருந்தாலும் இங்கே பவர் கன்சப்ஷன் வாட் ஹவராக தான் சொல்லப்படுதுன்னு சொல்கிறான், ரைட்டா. இன் ப்ராக்டிஸ், நடைமுறையில் எ லார்ஜர் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் நீடட். இப்போ நடைமுறையில் மக்களுக்கு பெரிய அளவு கொண்ட ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் அதான் நல்லா பார்த்துக்கோ. இன் ப்ராக்டிஸ், நடைமுறையில் லார்ஜ் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி, அதுதான் அதிகமான அளவு கொண்ட ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி, மின் ஆற்றல் தேவைப்படுகிறது. இஸ் நீடட், தேவைப்படுகிறது, ரைட்டா. நெக்ஸ்ட்டு, திஸ் லார்ஜர் யூனிட் இஸ் கிலோவாட். இதோட அளவீடு என்னது? கிலோன்னா 1000, ரைட்டா. பெரிய பெரிய யூனிட் இண்டஸ்ட்ரியில் 10,000 கிலோவாட்டு, 1,00,000 கிலோவாட்னா ஓடிக்கிட்டு இருக்கும். அங்கே வாட்டில் எல்லாம் போட்டேன்னா நீ கஷ்டப்படுவ. அதனால் அதிகமான யூனிட் தேவைப்படுறதுனால இந்த லார்ஜர் யூனிட்னா பெரிய அளவீடு என்னது? கிலோவாட் என்று சொல்லுகிறார்கள். அப்போ 1 கிலோவாட் ஹவர் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்றான். அதை 1 கிலோவாட்ன்றது பெரிய ஒன்றும் கிடையாது. அதாவது 1 கிலோவாட் ஹவர் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 1 கிலோவாட் என்பது இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜியோட 1 யூனிட் தான் சொல்கிறான். 1 கிலோவாட் என்பது இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1 யூனிட் ஆஃப் த எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கிறதுன்னு சொல்கிறான், ரைட்டா. 1 கிலோவாட் இஸ் அதர்வைஸ், வேறு விதமாக சொன்னால், 1 கிலோவாட் என்பதை வேறு வழியில் சொன்னால், 1 கிலோவாட் என்பதை வேறு வழியாக சொன்னால், அப்படி 1 கிலோவாட் நினைப்ப 1000 வாட் பல்பு ஒரு மணி நேரம் எரிஞ்சிச்சுன்னா 1 கிலோவாட், ரைட்டா. ஆனால் ஒரு 1000 வாட் உள்ள பல்பு அது ஒரு மணி நேரம் இருந்துச்சு, 1000 × 1 1000 வாட்டு. அப்படின்னா 1000 என்ன பண்ணால் 1 கிலோ, அந்த 3 சைவர் எடுத்து கிலோன்னு போட்டுக்கலாமா? 1 கிலோ வாட். அதுதான் சிம்பிள் லாஜிக். அவன் என்ன சொல்கிறான்? 1 கிலோ ஹவர், 1 கிலோ வாட் ஹவர் அப்படின்றது ஒரு மணி நேரத்துக்கு 1 கிலோ வாட் என்பது இஸ் அதர்வைஸ் நோன், வேறு விதமாகவும் சொல்லலாம், இஸ் நோன் அஸ் 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி, அதாவது மின் ஆற்றலின் 1 யூனிட் என்று சொல்லலாம்னு சொல்கிறான், ரைட்டா. நெக்ஸ்ட், 1 கிலோவாட் ஹவர் மீன்ஸ் அதோட அளவீடு. அது 1 கிலோவாட் ஹவர்னு சொன்னால் என்ன? அதோட அர்த்தம் என்ன என்றால் 1 கிலோவாட் ஹவர் அதை மீன்ஸ்னு அதன் அர்த்தம் என்னவென்றால் that an electric power of 1000 watt has been utilized for 1 hour. நான் சொன்னால அர்த்தம் சொல்லியிருக்கான். 1000 வாட் உள்ள ஒரு பொருள் ஒரு மணி நேரம் எரிஞ்சால் அதான் 1 கிலோவாட். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 1000 வாட் பல்பு, அதோட திறன் என்னது? 1000 வாட்டு. அது ஒரு மணி நேரம் அரிஞ்சால் 1 கிலோவாட்டை எடுத்துரும். அதேமாதிரி 10 வாட்டு பல்பு ஒரு மணி நேரம் அரிஞ்சதுன்னா வெறும் 10 வாட்டத்தை எடுக்கும், ரைட்டா. அதுக்கு மேலே எடுக்காது. இந்த பல்பு போட்டேன்னு சொன்னால் 2000 வாட்டு பல்பெல்லாம் இருக்குது, 3000 வாட்டு பல்பு இருக்குது, மெர்க்குரி பல்பு இருக்குது. அவ்வளோ கரண்ட் இழுக்கும், அவ்வளோ பவரை இழுக்கும், ரைட்டா. அதுதான் சொல்கிறோம் 1 கிலோவாட் ஹவர் மீன்ஸ் அதோட அர்த்தம் என்னவென்றால் தட் 1 கிலோவாட்டோட அர்த்தம் என்னவென்றால் தட் எலக்ட்ரிக் பவர் ஆஃப் 1000 வாட், 1000 யூ வாட் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பவர், ஒரு மின்திறன், 1000 மின்திறன் கொண்ட ஒரு வாட் அப்படின்னா ஒரு பொருள், ரைட்டா, ஹேஸ் பீன் யூட்டிலைஸ்டு உபயோகப்படுத்தப்படுகிறது ஃபார் அண்ட் 1 ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு உபயோகப்படுத்தினா அதான் 1 கிலோவாட் சொல்கிறான். நெக்ஸ்ட் நல்லா பாரு, 1 கிலோவாட்ஸ் ஈக்குவல் டு 1000 வாட், ரைட்டா. போட்டானா அந்த 1000 எடுத்து கிலோவாக ஆக்கிடுச்சு, 1000 வாட் ஹவர், ரைட்டா. அதை 1 கிலோவாட் ஹவர்ஸ் ஈக்குவல் டு 1000 வாட். அதை நீ என்லார்ஜி பண்ணி சொன்னால் 1000 வாட் ஹவர்னு சொல்கிறான், ரைட்டா. அப்போ இது செகண்டில் சொல்கிறதா என்னது? அந்த ஹவர் என்ன பண்ணோம்? ஒரு ஹவருக்கு 60 நிமிஷம், அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு, 60 × 60, அப்போ ஹவர் காலி ஆயிரும். 60,000 ×
இது அந்த ஹவரை பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்? செகண்டில் பிரிக்கிறான். அப்போ 60 நிமிஷம், ஃபஸ்ட் 60. அடுத்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்டு? 60 செகண்டு. அந்த 60 × 60 60 போட்டான். வித் ஏ வாட் செகண்ட். வாட்டு அங்கே அவர், வாட் அவர், இங்கே வாட் செகண்ட். நீ மணியில் கொண்டு வந்ததுன்னா அப்படி அவரை வச்சுக்கலாம். இல்லை செகண்டில் கொண்டு வந்ததுன்னா அந்த மணியை கொண்டு வந்து செகண்டில் மாற்றணும். அப்படி பார்த்தேன்னா என்ன வரும்? 3.6 × 10⁶ ஜூல். ஜூல்னால் அது அளவீடு, எனர்ஜியை நீ எதில் குறிப்பிடுவேன்? ஜூலில் தான் குறிப்பிடுவேன். ரைட்டா? வாட்டை மட்டும், பவரை மட்டும்தான் வாட்டில் குறிப்பிடணும். அவன் ஏன் ஜூலில் போட்டிருக்கான்? இங்கே எனர்ஜியே குறிப்பிட்ற. ரைட்டா? அதனால் 3.6 × 10⁶ இதெல்லாம் பெருக்குனா இவ்வளோ வரும். 6 சைடில் வரும். ரைட்டா? அதை 10⁶ ஜூல். ஜூல்ன்றது எனர்ஜி, மின் ஆற்றல். அதேமாதிரி நீ ஃபோர்ஸை குறிக்கும்போது நியூட்டனில் குறிக்கணும். எஸ்ஐ யூனிட். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் டொமஸ்டிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். அப்போ வீட்டு மின் இணைப்புகள், சர்க்யூட்ஸ்னால் வரைபடங்கள் அப்படின்னு சொல்லுவான். இது நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.